ஒரு விபச்சாரியின் கதை. ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்துக்காக எதையெல்லாம் தியாகம் செய்ய முடியும் அப்படிங்கறத எடுத்து சொல்லக்கூடிய விதத்துல இந்த கதை இருக்கும். இது மிகவும் உணர்வு பூர்வமான, சிக்கலான சமூக பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு கதை. கதையினுடைய தொடக்கத்துல நம்ம கதையினுடைய நாயகி சீதா சீதா அவ்வளவு அழகு. ரொம்ப எளிமையான, அழகா புடவை கட்டிக்கிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, பார்க்க தேவத மாதிரி இருக்கா. சீதாவும் சீதாவுடைய ஃப்ரெண்டு மஞ்சுளாவும் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. அப்போ ஒரு கார் சீதா பக்கத்துல வந்து நிக்குது. உடனே சீதாவும் அந்த கார் பக்கத்துல போய் நிக்கிறா. காருடைய ஜன்னல் வழியா ஒருத்தரோட சீதா பேசுறா. கொஞ்ச நேரத்திலேயே அதே கார்ல ஏறி போயிடுறா. இதே போல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கார் வந்து சீதாவை கூட்டிக்கிட்டு போயிடும். இது எல்லாத்தையும் நம்முடைய கதையின் நாயகனான அன்பு தினமும் கவனிச்சிட்டு இருக்கான். நம்ம அன்புக்கு சீதாவை அவ்வளவு பிடிச்சிருக்கு. காரணம் சீதாவுடைய அழகு மட்டும் இல்ல, சீதாவுடைய குணமும் தான். ஒரு நாள் சீதா கிட்ட வந்து அன்பு பேச முயற்சி பண்றான். ரொம்ப தயக்கத்தோட சீதா பக்கத்துல வந்து, மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும், வரீங்களா அப்படின்னு கேட்டான். உடனே சீதா, ஹலோ மிஸ்டர், நீங்க யாரு? நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு விரட்டி விடறா. எங்க சீதா எல்லார்கிட்டையும் தர்மாடி வாங்கி கொடுத்துடுவாளோன்னு பயந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் அன்பு. அப்போ சீதாவுடைய தோழி, ஏண்டி அவனை துரத்தன? அவன் தினமும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், தினமும் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றா. உடனே சீதா, ஏண்டி, உனக்கு தெரியும் போது அது எனக்கு தெரியாதா? அவன் தினமும் என்னை பாக்குறான் அப்படிங்கறது எனக்கும் தெரியும். பாவண்டி, அவனை பார்க்கவே ரொம்ப நல்ல பையனா தெரியுது. தேவையில்லாம அவன் மனசுல ஆசை எதையும் வளர்த்துக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காகத்தான் நான் அவனை விரட்டி விட்டேன். இனி அவன் நம்ம பக்கம் வரமாட்டான் என சொல்லிவிட்டு எப்பவும் போல ஒரு பணக்கார கார்ல ஏறி போனா சீதா. ஆனா சீதா எதிர்பார்த்த மாதிரி அன்பு பயந்து ஓடி போகல. அதுக்கு பதிலா தன்னுடைய அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டான் அன்பு. இப்போ தன்னுடைய அப்பா அம்மாவை சீதா கிட்ட பேச சொல்லி அன்பு சொல்றான். அன்புடைய அம்மா சீதா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சீதாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னுடைய பையன் அன்புக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்காமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். நாங்களும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவனை எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவனுக்கு ஆசையே வந்திருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுமா, நாங்க உங்க வீட்டுல வந்து பேசுறோன்னு அன்புடைய அப்பாவும் அம்மாவும் ரொம்பவும் அன்பாகவும் பண்பாகவும் கேக்குறாங்க. உடனே சீதா, எனக்கெல்லாம் கல்யாணம் பிடிக்கலமா, உங்க பையனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க, இனி இத பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டு வழக்கம் போல வந்த கார்ல ஏறி போயிட்டா சீதா. சீதாவுடைய இந்த செயலால அன்புடைய அப்பா அம்மா ரொம்ப வருத்தத்தோட அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் அன்பு சீதாவை பார்க்க பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றான். சீதாவை பார்த்து, நீ பொய் சொல்ற, நீயும் என்ன காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய கண்கள்ல நான் அந்த காதலை பார்த்தேன் அப்படின்னு சீதா கிட்ட சொல்றான் அன்பு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஆனா என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கைய நீயே அழிச்சுக்காத அப்படின்னு கோபத்தோட சொல்றா சீதா. சீதா கிட்ட, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல அப்படின்னா நான் விஷம் குடிச்சு செத்துருவேன்னு விஷ பாட்டில கையில வச்சுக்கிட்டு சீதாவை மிரட்டுறான் அன்பு. அன்புடைய இந்த செயலால வேற வழி இல்லாம சீதா தன்னை பத்திய உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறா.
திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய பழைய ஒரு அகார வீடு. நாங்க ஒரு ஐயரு குடும்பம். வீடு சாய்ந்துகிட்டு இருந்தாலும் அங்க மரியாதை சாயல. பூர்வீக பண்டிதர்களுடைய குடும்பம் என்னது. எனக்கு 17 வயது இருந்தப்போ என்னுடைய அம்மா நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அப்பா வேத பாராயணம் மட்டும்தான் செய்தவரா இருந்ததால வீட்ல வந்த வருமானம் அளவு குறைஞ்சிடுச்சு. எனக்கு 3 சகோதரிகள், லலிதா, மாலினி, சந்திரா மற்றும் ஒரு சிறு சகோதரன் கிருஷ்ணன். நல்லா படிக்கிற பையன். படிப்பு சிறப்பா இருந்தாலும் குடும்பத்தினுடைய நிலை நாளுக்கு நாள் மோசமா தான் இருந்தது. 2 நேரம் சாப்பாடும் சந்தேகமான சூழ்நிலை. அப்போ பக்கத்து ஊரு தரகர் ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. என்னுடைய அப்பா கிட்ட, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வர்றேன், உங்களை பத்தியும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு உதவி செய்யத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு என்னுடைய அப்பா கிட்ட சொன்னாரு. உடனே என்னுடைய அப்பா, என்ன சொல்றீங்க, நீங்க யாரு, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஒரு கல்யாண புரோக்கர். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு உங்க மூத்த பொண்ணு சீதாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு சரி அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லிடலான்னு சொன்னாரு. அதுக்கு என்னுடைய அப்பா, இப்போ கல்யாணம் பண்ற சூழ்நிலையில நாங்க இல்ல. அதுக்கு அந்த புரோக்கர், நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டாம், எல்லா செலவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணுங்க எல்லாருக்கும் அவங்களே கல்யாணமும் பண்ணி வைப்பாங்க. உங்க பையன் கிருஷ்ணனையும் நல்லா படிக்க வைப்பாங்க. நீங்க கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிங்க போதும். என்னுடைய அப்பாவும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொன்னாரு. அவங்க பொண்ணு பக்கம் வந்தப்பதான் தெரிஞ்சது, மாப்பிள்ளைக்கு வயசு 70 இருக்கும். அவரை கவனிச்சுக்க ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கறதுக்கு தான் கல்யாணமே பண்றாரு. மாப்பிள்ளை வயசானவருன்னு எங்க அப்பா கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் இந்த கல்யாணம் பண்றதுனால என்னுடைய குடும்பம் முன்னேறும் அப்படிங்கிற காரணத்துக்காக எங்க அப்பாவை சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன். கல்யாணம் நல்ல ஆடம்பரமாவே நடந்தது. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே என்னுடைய கணவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமானது. 15 நாள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் எந்த பலனும் இல்ல. அவர் இறந்துட்டாரு. என்னுடைய கல்யாண வாழ்க்கை தொடங்குறதற்கு முன்னாடியே முடிஞ்சது. என்னுடைய கணவருடைய சொந்தக்காரங்களும் அவரே போயிட்டாரு, இனி அவருடைய குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு என்னையும் துரத்தி விட்டுட்டாங்க. திரும்பவும் என்னுடைய குடும்பம் வறுமையில கஷ்டப்பட்டுச்சு. பத்தாததுக்கு விதவங்கிற பட்டம் வேற. அப்ப முடிவு பண்ண, ஏதாவது செஞ்சு என்னுடைய குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும், இனி அவங்களுக்காக மட்டுமே வாழணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். நான் வேலைக்கு போக போறதா சொன்னேன். இத கேட்டதும் என்னுடைய குடும்பமே அதிர்ச்சி அடைஞ்சது. ஒரு பொண்ணா இருந்ததால எப்படி வேலைக்கு அனுப்புறது என்ற தயக்கம் என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருந்தது. பழம்பெரும் குடும்பத்தினுடைய பெண் எப்படி வெளியே வேலைக்கு போவா அப்படிங்கிறது சமுதாயத்தினுடைய கேள்வியா இருந்தது. ஆனா நான் என்னுடைய முடிவுல உறுதியா இருந்தேன். இந்த நிலை தொடர்ந்தா என்னுடைய குடும்பமே அழிஞ்சிடும். அப்பா கையிலயும் பணம் இல்ல, இனி வாழ்க்கையவே நடத்த முடியாதுங்கிற சூழ்நிலை. வேற வழி இல்லாம நான் வேலைக்கு போக என்னுடைய வீட்டுல சம்மதிச்சாங்க. குடும்பத்தை காப்பாத்த என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் மஞ்சுளாவை சந்திக்கிற சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. மஞ்சுளா சென்னையில ஒரு வேலையில இருக்கா. நான் மஞ்சுளா கிட்ட எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணித்தான்னு கேட்டேன். மஞ்சுளாவும், நீ சென்னைக்கு வா, உனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு, அந்த வேலையை செஞ்சு நீ உன்னுடைய குடும்பத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னா. வேற வழி இல்லாம மஞ்சுளாவை நம்பி சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழிபெயர்ப்பு வேலை இல்லைன்னு. அந்த வேலையினுடைய பின்னணி வேற சாயலா இருந்துச்சு. பெண்கள்
தங்களுடைய உடலை வித்து சம்பாதிக்கிற விபச்சார வேலை அப்படின்னு முதல்ல வெறுத்தேன். அதை விட்டு ஓட நினைச்சேன். என்னால இந்த வேலையை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மஞ்சளா கூடவே தங்கி வெளியில ஒரு சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா நான் வேலைக்கு போன இடத்துல எல்லாரும் என்னுடைய வேலை நல்லா இருக்குன்னு என்னை யாரும் பாராட்டல. என்னுடைய அழகை பார்த்து என்னை தவறா பயன்படுத்திக்கத்தான் பார்த்தாங்க. என்னை கட்டாயப்படுத்தி அடைய நினைச்சாங்க. மறுத்ததுக்கு திருட்டு பட்டம் கட்டி வெளியே துரத்துனாங்க. அப்படி போற இடத்துல எல்லாம் வேலையும் பிடிக்காம நின்னுட்டேன். வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். குடும்பத்துடைய நிலைமையும் மோசமாயிட்டே போனுச்சு. வேற வழி இல்லாம யோசிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய ஃப்ரெண்ட் மஞ்சுளா சொன்னது சரிதான் அப்படின்னு முடிவு எடுத்தேன். நான் செய்யறது தப்புதான், ஆனா நான் தவறானவ இல்லைன்னு முடிவு பண்ணேன். நான் அழிஞ்சாலும் என்னுடைய குடும்பம் அழியக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் என்னுடைய உடம்ப வித்து சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். இப்போ எனக்கு நல்ல வருமானம். என்னுடைய குடும்பமும் 3 நேரம் நிம்மதியா சாப்பிடுது. இப்ப சொல்லு, இப்பவும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா அன்பு? அதிர்ச்சியில நின்றாரு அன்பு. நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ இங்க வந்தா என்னை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். நீ வரல அப்படின்னா நீ என்ன ஏத்துக்கலன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடு அன்பு அப்படின்னு சீதா சொல்றாங்க. அந்த அதிர்ச்சியிலேயே நம்ம அன்பு அங்கிருந்து போறாரு. மறுநாள் காலையில நம்ம சீதாவை சந்திக்கிறதுக்கு அன்பு வந்தாரா? நம்ம சீதாவை மனப்பூர்வமா ஏத்துக்குவாரா? அப்படிங்கறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.